சேனலில் பார்க்க போகிறது புதினா துவையல். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு அடுப்பில் வடைச்சட்டி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். அடுத்து உளுந்தம்பருப்பு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அப்படி வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் அரிஞ்சிச்சிருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 4, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ புதினா சட்னி தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் உப்பு போடுறேன். பார்த்திங்கன்னா நான் கல்லுப்பை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருப்பேன். மிக்சி ஜாரும் வந்து நல்லா ஷார்ப்பாகிக்கும் அந்த பிளேடு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு தூளுப்பே நாங்கள் வாங்க மாட்டோம். கொஞ்சம் புளி போட்டுக்கலாம். தூளுக்கு பார்த்திங்கன்னா கெமிக்கல் அதிகமாக இருக்கும் அந்த ஒயிட்னஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ கல்லுப்பு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கினோனையும் தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நிறையா ஆட் பண்ணிக்கேன். இப்படி சட்னி துவையல் அரைக்கும்போது நிறையா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு முடி நல்லா வளரும். தினமும் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை எடுத்து சாப்பிடும்போது நம்மளோட ப்ரெஷர் வந்து இருந்தாலும் குறையும். கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். இது நல்லா வதங்கணும். புதினா போட்டுட்டோம், நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. தேங்காய் வந்து அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 2 வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூடே போதும், அதில் இருக்க சூடே. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.